விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எப்படியாப்பட்ட துன்பமும் நீங்கி நன்மைகள் அதிகரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கான உன்னதமான மிக மிக அற்புதமான நாளாக சொல்லப்படும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு படையலில் வைக்க வேண்டிய 5 முக்கிய டாப் பிரசாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க. விநாயகப் பெருமான் அவதரித்த தினமாக சொல்லப்படும் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகப் பெருமானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது மிக சிறப்பான பலன் நமக்கு கிடைக்கும். எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டாலும் முதல்ல விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் பிறகு மற்ற தெய்வங்களை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படும் இந்த விநாயகப் பெருமான் அவதரித்த திருநாளையே விநாயகர் சதுர்த்தியான நம்ம ஆண்டுதோறும் கொண்டாடி வரோம். ஆவணி மாத வளர்ப்பிறை சதுர்த்தியில் விநாயகப் பெருமான் அவதரித்ததாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகர் அவதரித்த திதி அப்படிங்கிறதுனால இந்த சதுர்த்திக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆண்டு 2025 வருடம் விநாயகர் சதுர்த்தி என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் 27 புதன்கிழமை அன்னைக்கு வருது. விநாயகப் பெருமான் ஞானத்தின் உருவமாக ஓம்கார வடிவமாக திகழ்பவர் அப்படிங்கிறதும் அவருடைய அவதார தினம் புத்திகாரகன் அப்படின்னு போற்றப்படும் புதன்கிழமையில் வருவது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆகஸ்ட் 26 பகல் 2:22 சதுர்த்தி திதி துவங்கி ஆகஸ்ட் 27 மாலை 3:52 வரைக்கும் தான் சதுர்த்தி திதி இருக்குது. அதற்கு பிறகு பஞ்சமி திதி துவங்கி விடுது. அப்படிங்கிறதுனால முடிந்தவரை விநாயகர் சதுர்த்தியை ஆகஸ்ட் 27 காலையில் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது, குறிப்பாக மதியம் 3:50 அந்த வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமா சொல்லப்பட்டிருக்கு. அப்படி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை வைத்து நம்ம வழிபாடு செய்வது வழக்கமான ஒரு விஷயம். அப்படி என்னென்ன முக்கியமான படையலில் வைக்க வேண்டிய டாப் 5 பிரசாதங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். விநாயகருக்கு படைக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்களில் இந்த 5 பொருட்களும் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும். அன்னைக்கு நம்ம பூஜை செய்வோம், இனிப்புகள் செய்வோம், விரதம் இருப்போம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம் வாழ்வில் இருக்கும் தடைகள் எல்லாம் நீங்கி அறிவு, செல்வம், நல்ல அதிர்ஷ்டம் இது எல்லாமே தரும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு விநாயகப் பெருமானுக்கு வைத்து வழிபாடு செய்ய வேண்டிய முக்கியமான 5 நைவேத்தியங்கள் என்னென்னு பார்த்துடலாம். முதலாவதாக பார்த்தோன்னா விநாயகருக்கு ரொம்பவே பிடித்தமான முடிச்சூர் லட்டு அப்படின்னு சொல்லப்படும் அந்த லட்டு விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. மொதிச்சூர் லட்டு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லட்டு மீதுள்ள ஆசையால் தான் விநாயகருக்கு பெரிய வயிறு இருப்பதை நம்ம சுட்டி காட்டுது. நிறைய இனிப்புகள் இருந்தாலும் கூட இந்த மொதிச்சூர் லட்டு அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. அப்படிங்கிறதுனால சதுர்த்தியில் மொதிச்சூர் லட்டு கொடுத்தோன்னா நல்ல நல்ல பலன் கிடைக்கும். நெய்வேத்தியமாக கண்டிப்பாக இதை வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அடுத்த விஷயம், விநாயகருக்கு பிடித்ததுன்னு பார்த்தோன்னா மோதகம். அதனால தான் அவருக்கு மோதக பிரியர் அப்படிங்கிற பெயரும் உண்டு. அரிசி மாவில் செய்த இந்த இனிப்பு கொழுக்கட்டைக்குள்ள தேங்காய், வெல்லம் வேக வைத்து வைப்பாங்க. இது விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானது. இந்த மோதகம் விநாயகப் பெருமான் அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு விநாயகருக்கு வைத்து வழிபாடு செய்யும் பொழுது விநாயகர் சந்தோஷமாக ஆசிர்வாதம் செய்வார் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா விநாயகர் படங்களில் சங்கு வைத்திருப்பதை நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். சங்கு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். சங்கு ஒளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமானது. அதனால் விநாயகர் பூஜையில் சங்கு ஊதுவது ரொம்ப ரொம்ப நல்லது. சங்கினை விநாயகர் பூஜையில் வைத்து வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பான பலனை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தோன்னா விநாயகருக்கு அருகம்புல்லுக்கும் ஒரு முக்கிய தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். விநாயகருக்கு அருகம்புல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அருகம்புல் சாப்பிட்டால் ஜீரணம் சரியாகும் அப்படின்னும் வலி குறையும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அதனால் பூஜையின் போது 21 அருகம்புல் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக பார்த்தோன்னா
ஆஞ்சநேயர் போல விநாயகருக்கும் செந்தூரம் வைத்து வழிபடும் பழக்கம் நிறைய இடத்துல இருந்துக்கிட்டு தான் இருக்குது. விநாயகருக்கு செந்தூரம் அலங்காரம் செய்வது ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். குறிப்பாக விநாயகர் சதுர்த்தியில் செந்தூரம் வைத்து வழிபாடு செய்வது, அவரை நினைத்து அந்த செந்தூரத்தை, அவருடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த செந்தூரத்தை நாம் வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 பொருட்களும் கண்டிப்பாக அன்று வைத்து வழிபாடு செய்வது மிக பெரிய ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு. விநாயகரின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வாங்கி வீட்டில் வைத்து நம்ம வழிபாடு செய்யவும், சில பேர் வீட்டில் இருக்கும் விநாயகர் சிலையே வைத்து வழிபடுவாங்க. அதுவுமே இல்லாமல் வீட்டில் இருக்கும் விநாயகர் ஃபோட்டோவை வைத்து வழிபாடு செய்பவர்களும் இருப்பாங்க. இப்படி எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு விருப்பமான கொழுக்கட்டை, மோதகம், அருகம்புல், சங்கு, செந்தூரம், முடிச்சூர் லட்டு இதெல்லாம் செய்து வைத்து படைத்து விநாயகருக்கு உரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுதும் விநாயகரின் முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும். நிச்சயமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை இறைவன் வழங்குவார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த பதிவை நான் முடிக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.